அரசியல்வாதி கேட்டகரி வேற. அவங்க லட்ச லட்ச கோடி கோடியா சமைச்சு பதுக்கி வச்சிருக்காங்க. அது மேல நடவடிக்கை தொடரும். ஆனா சாமானிய மக்கள், சாமானியர் மற்றவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இனிமே பிரச்சனை கிடையாது. மரியாதையா அவங்க கட்டிட்டே இருந்தாங்க. அப்படி ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட இப்ப இந்த தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க 4 வருஷத்துக்குள்ள கரெக்ட் பண்ணிக்கோங்க. வர்க்கம் இருக்கு பாருங்க, மிடில் கிளாஸ், நடுநிலை வர்க்கம். இந்த வர்க்கங்கிறது இது பெரிய வர்க்கம் ஆயிட்டு வருது. இந்த வர்க்கத்துல வருடம் பாத்தீங்கன்னா அது தொகையை ஏறிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு ஒரு உற்சாகமான பெரிய முடிவு. குறிப்பிட்டதா தமிழ்நாடுக்கு ஒண்ணு இல்லைன்னு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கலாம். இந்த பட்ஜெட் வந்து ஒரு முழு நாட்டுக்காக உள்ள ஒரு பட்ஜெட். ஆனா அதுல வர ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க, எத்தனை ஸ்கீம் இருக்குது. அந்த எல்லா ஸ்கீம் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அது தவிர்த்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன். ஸோ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமாக பெனிஃபிட் ஆகும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில முன்னாடி இருக்குது. அரசியல் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த பட்ஜெட்டை எல்லாரும் வரவேற்கிறாங்க. எதிரி கட்சிகளுக்கு இது எதை வச்சு விமர்சனம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு. இந்த பட்ஜெட் ஓவராலா எப்படி சார் இருக்கு? இதுல பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ரொம்ப நாள காத்திருந்த பிறகு வரியில, அதாவது வருமான வரியில ஒரு பெரிய மாற்றம். அதாவது நடுநிலை கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸுக்கு ரொம்ப நாளா ஒரு ஏக்கம் என்னன்னா, நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. தேர்தல் வருது போறது வருது போறது, ஆனால் நமக்கு எவனும் கவனிக்கிறதே இல்லை. அதாவது மிடில் கிளாஸ்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்தியாவோட மிடில் கிளாஸ் தான் ரொம்ப பெரிய வர்க்கம். அந்த நடுநிலை வர்க்கம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்குது. அவங்க ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளவு எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ இவ்வளோ டாக்ஸ் போயிடுறதுன்னு. அதில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிசு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பற்றி ரொம்ப விமர்சனம் இருந்தது. ரொம்ப டாக்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்றும் விடுறது இல்லை. ஒரு நிதி அமைச்சர் கடமையே அதுதான். வரி கரெக்டாக பேமெண்ட் ஆனோம், அந்த பேமெண்ட் வந்த வரியை ஒழுங்காக பல அரசோட திட்டங்களில் செலவழிக்கணும் தான் ஒரு நிதி அமைச்சரோட வேலை. அது தமிழ்நாடு நிதி அமைச்சராக இருக்கட்டும், இல்லை மத்திய நிதி அமைச்சராக இருக்கட்டும். இருந்தபோது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது பல ஸ்லாப் மூலமாக குறைச்சு, ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. விலைவாசி ஏறும்போது நடுநிலை வர்க்கத்தோட என்ன சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்கிறது. சம்பளம் கொஞ்சம் கூடிருதோ இல்லை கூடலையோ இருந்தும் எல்லாம் விலைவாசி அடிச்சுட்டு போயிடுறது. இதை மனதில் கொண்டு முதல் முறையாக நான் சொல்லுவேன், ஒரு 10 வருஷத்துக்கு மேல விலைவாசியை மனதில் கொண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ரிலீஃப். என்ன ரிலீஃப்னா, 12 லட்சம் வரையில் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80லேருந்து 1 லட்சம் வரையில் அந்த இதுக்கு வரி கட்ட வேண்டாம். நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனால் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு வந்துடும். இன்னைக்கு அறிவித்த இதுல இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா நடுநிலை வர்க்கத்து கையில கொஞ்சம் பணம், இப்ப பணம் வந்த உடனே என்ன ஆகும்னா, எல்லாரும் நம்ம வீட்டிலேயே என்ன தோணும், வீட்டிலேயே சொல்லுவாங்க, சரி இப்ப கொஞ்சம் நமக்கு என்ன வருடத்துக்கு ஒரு 10,000 சேவ் பண்ணுமா, 20,000 சேவ் பண்றோமா, அது தகுந்த மாதிரி அப்ப மற்ற விஷயங்கள் யோசிக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கும் நிறைய செய்யப்பட்டிருக்கு. விவசாயத்துக்கு, சிறு தொழிலுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அரசியல் பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு, பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த பட்ஜெட். தில்லி தேர்தலுக்கோ பீகார் தேர்தலுக்கோ இது பெரிய விஷயம் இல்லை. பீகார் தேர்தல் நவம்பர்ல இருக்கு, டெல்லி தேர்தல் இப்ப வர 5ஆம் தேதி இருக்குது. இது பெரிய ஒரு இதை யோசிச்சு செஞ்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வரி கட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் சிவா சார், இன்னைக்கு நிதியமைச்சர் திருப்பி திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ஐயோ கட்டல என்ன பிரச்சனை, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா பிரச்சனை. இதை அவங்க என்ன மாத்துறாங்கன்னா, நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, நீங்களே உங்க வருமான இது டாக்ஸ் கட்டிட்டே வந்தீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் விட்டு போனா கூட ரொம்ப இதோட வருமான வரி அதிகாரிகள் ஒன்றும் உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க.
அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையோட கம்ப்ளைண்ட்ஸ். இனிமே அரசு நம்ப போறது நம்ம எல்லாரும் வரி கட்டுவோம்னு, அரசு நம்ப போறது நம்ம இனிமே அரசை ஏமாத்த மாட்டோம்னு, வர சம்பளத்தை நம்ம இது பண்ண மாட்டோம், வருமானத்தை நம்ம மறைச்சு வைக்க மாட்டோம். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்னு டாக்ஸ் இவேஷன், வர வருமானத்தை மறைச்சுக்கிறச்சு ஏதோ இந்த அரசியல்வாதிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொன்று டாக்ஸ் அவாய்டன்ஸ். அவாய்டன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து அதை சேவ் பண்ணி காமிக்கிறீங்க, வேற விதமா காமிக்கிறீங்க, பிள்ளைகள் செலவில் காமிக்கிறீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் காமிக்கிறீங்க, அப்போ வரி கிடையாது. அவாய்டன்ஸ் வேற. இப்ப அரசோட என்ன முடிவு என்னன்னா, இந்த கைந்த 5 ஆண்டு காலம் இல்ல 8 ஆண்டு காலமும் என்ன பாக்குறாங்க, மக்களே அதிகபட்சத்துல வந்து அவங்களே டாக்ஸ் கட்டுறாங்க. இது ரொம்ப வரவக்க தேக்குது. அரசுக்கும் மக்களுக்கும் மத்தியில ஒரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நம்பிக்கை? மக்கள் நம்புகிறாங்க என்ன, டாக்ஸ் வரி கொடுக்கும் பொழுது இது நம்ம நலத்துக்கா நம்ம வரி கட்டுறோம், இந்த வரியில தான் மத்திய அரசு பல மாற்றங்கள், பல வளர்ச்சி திட்டங்கள் ஏழைகளுக்கு செய்வது, விவசாயிகளுக்கு செய்வது, இதெல்லாம் நம்ம கட்டுற வரியிலேருந்து வருது. அதனால நமக்கு ஒரு குடிமகன் இதுல நம்ம போய் மரியாதையா டாக்ஸ் கட்டணும். என்ன வருமானமோ அது கால்குலேஷன் பண்ணி ஒழுங்கா கட்டணும். இதுல ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அரசு இன்னைக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, அந்த பட்ஜெட் மூலமாக நிதியமைச்சர் நீங்க நம்பி டாக்ஸ் கட்டுங்க, நாங்க உங்களை நம்புறோம். என்ன நம்புறோம்? நீங்க ஏமாத்த மாட்டீங்க. ட்ரஸ்ட் மூலமா கம்ப்ளைண்ட்ஸ், இதான் வார்த்தைகள். நாங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து நம்பிக்கையோட எங்களுக்கு வரி கட்டுவீங்கன்னு எங்க நம்பிக்கை. இதுதான் இனிமே வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மெசேஜ். சும்மா எல்லாரையும் தொந்தரப்படுத்த வேண்டாம். இங்க பாருங்க, அரசியல்வாதி கேட்டகரி வேற, அவங்க லட்சம் லட்சம் கோடி கோடியா சமைச்சு பதுக்கி வச்சிருக்காங்க, அது மேல நடவடிக்கை தொடரும். ஆனா சாமானிய மக்கள், சாமானியர் மற்றவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இனிமே பிரச்சனை கிடையாது. மரியாதையா அவங்க கட்டிட்டே இருந்தாங்க. அப்படி ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட இப்ப இந்த தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க 4 வருஷத்துக்குள்ள கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னையோட புது இது என்னன்னா, நீங்க 4 வருடம் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க. நீங்க வந்து இப்ப 25 26 இது கட்டுவீங்க. சரி, 23 24 22 23 21 22 இதுல ஏதாவது விட்டு போயிருந்து வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது காமிக்காம போனீங்க, இல்ல ஏதாவது வருமான வரி கட்டுறதுல ஏதாவது பிழை இருந்ததுன்னா அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதனால மத்திய வர்க்கம் இருக்கு பாருங்க, மிடில் கிளாஸ், நடுநிலை வர்க்கம், இந்த வர்க்கங்கிறது இது பெரிய வர்க்கம் ஆயிட்டு வருது. இந்த வர்க்கத்துல வருடா வருடம் பாத்தீங்கன்னா அது தொகையை ஏறிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு ஒரு உற்சாகமான பெரிய முடிவு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மத்த இதெல்லாம் இருக்குதுங்க. அதாவது இனிமே வந்து கொடுக்க வேண்டிய பணம் வாங்குறதுக்கு பாருங்க, நீங்க சிறு தொழில் நடத்துவராக இருந்தால் உங்களுக்கு இனிமேல் அதிகமாக வாங்க முடியும். அதெல்லாம் வேரியஸ் கேட்டகரிஸில் ரொம்ப டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி சில லிஸ்ட் இருக்கிறது. இப்போ பாருங்க, நீங்கள் வந்து 1 கோடி, அதாவது இப்போ 1 கோடி வரை நீங்கள் கடன் ஈஸியாக வாங்கிடலாம், சின்ன இதுதான். அப்புறம் சில இடத்துல கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க சில சிறு தொழிலுக்கு, அது 5 கோடியில 10 கோடி பண்ணிட்டாங்க. 1,50,000 கோடி இதுக்கே வச்சிருக்காங்க சிறு தொழில் செய்பவர்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதை தவிர்த்து நீங்க வந்து விமன், அதாவது மகளிர்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு தனியா ஸ்கீம்ஸ் கொண்டுறாங்க. ஒரு செக்டர்லயும் மத்திய அரசு, பிரதமர் மோடியோட உத்தேசப்படி என்னன்னா, மக்களை எப்படியெல்லாம் கைப்பிடிச்சு தூக்கி விட முடியுமோ நம்ம தூக்கி விடலாம். இதனால என்ன ஆகும் பாருங்க, இப்ப வரப்போற மாதங்கள்ல இது ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கு. நம்ம சிறு தொழில் செய்பவர்கள், பிசினஸ் செய்பவர்கள் இதுல ஒரு விஷயம் கேட்பாங்க, ஏன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ரொம்ப இன்னைக்கு எக்ஸைட் ஆகலன்னு. அவங்க எதிர்பார்க்கறது, ரொம்ப பணம் உள்ளவங்க எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய அளவுக்கு இப்போதைக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் குறையுமா, அந்த ஸ்லாப்ல மாற்றம் இருக்குமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப மாற முடியாது. இப்பதான் பாருங்க, தொடர்ந்து 3-4 வருஷமா ஏழைகளுக்காகவே ஃபோக்கஸ் இருக்குது பட்ஜெட்ல. ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர், இதுதான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் தொடர போறது. நீங்க நிதியமைச்சர் 10 ஏரியா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தான் இங்க ஃபோக்கஸ். அதுல விவசாயம் முக்கியம். அது விவசாயத்திலே பாருங்க ஒரு புது விஷயம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஒண்ணு அரிசி பருப்பு இதெல்லாம் ஒரு கேட்டகரி, இதை விளைவிக்கிறவங்களுக்கு விவசாயிகள். இனிமே பழப்பொருள், பழம், காய்கறிகள், இதுக்கெல்லாம் எவங்க செய்யறாங்களோ, வேளாண்மையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தனி பூஸ்ட். இந்த மாதிரி பல வர்க்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, இந்த பொருளாதாரத்தில் ஏதாவது மந்த நிலை இருந்ததுன்னா அது இனிமே மாறும், இதனால வளர்ச்சி வரும். இதுல வந்து சில பேர் சொல்றாங்க பீகாருக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துருக்கு. என்னங்க, பீகார்ல ஏர்போர்ட் சொல்றாங்க,
அந்த ஏர்போர்ட்டை பட்னா ஏர்போர்ட்டை விலை பெருசு பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று ரொம்ப நாளாக கேண்டிங் இருந்து இந்த கோசி கெனால் ப்ராஜெக்ட் இருக்குது. ஏன்னா பீகாரில் எப்போதும் வெள்ளம் வந்துருங்க கோசி நதியில். அதுக்காக தனி ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் டைவெர்ட் பண்ணி விவசாயத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெருசாக அரசியல் நோக்கத்தோட பெரிய தேர்தலில் ஏதாவது ஜெயிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது சிவா சார். சார் இந்த பட்ஜெட் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி சார்? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள், நலத்திட்டங்கள் கிடைக்கும் சார் இந்த பட்ஜெட் மூலமா? இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக சிறு தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள். சிறு ஃபேக்டரிஸ் போட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் பெல்ட் எடுத்துக்கோங்க, ஈரோடு பெல்ட் எடுத்துக்கோங்க, அதில் திருச்சி பெல்ட்டு, மதுரை பெல்ட்டு, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிறு தொழில், சிறு இது பாருங்க, சின்ன யூனிட் நடத்துகிறவங்க. டெக்ஸ்டைல்ஸுக்கு இந்த தடவை பூஸ்ட் இருக்குங்க. அதாவது பாருங்க, காட்டனுக்கு நல்ல பூஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா தமிழ்நாடு வந்து விவசாயத்திலையும் சரி, நம்ம தொழில் இதுலையும் சரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேட். அதனால பாருங்க இதெல்லாம் பூஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்டதா தமிழ்நாடுக்கு ஒன்றும் இல்லைன்னு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கலாம். இந்த பட்ஜெட் வந்து ஒரு முழு நாட்டுக்காக இல்லை ஒரு பட்ஜெட். ஆனால் அதில் வர ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க, எத்தனை ஸ்கீம் இருக்குது. அந்த எல்லா ஸ்கீம் நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அதை தவிர்த்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஏற்றுமதி இறக்குமதியில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்காக பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம திருப்பூர் பெல்ட்லேருந்து காட்டன்லாம் தயாரித்து ப்ராடக்ட்ஸ் வெளில போகுது பாருங்க, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கெல்லாம் பூஸ்ட் கிடைக்க இருக்குது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமாக பெனிஃபிட் ஆகும். காரணம் என்னன்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில் முன்னாடி இருக்குது. அரசியல் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த பட்ஜெட்டை எல்லாரும் வரவேற்கிறாங்க. எதிரி கட்சிகளுக்கு இது எதை வச்சு விமர்சனம் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்னே ஒன்று, எந்த பட்ஜெட்டுமே எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. போன வருடமும் பார்த்தாங்க, ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது குறைகள் ரொம்ப கம்மியா இருக்கிற பட்ஜெட் இது சிவா சார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா சார், வணக்கம், நன்றி.